இந்த சிந்தனையுள்ள தலைவர்கள், புடைத்தன்மை உள்ள சிந்தனை உள்ள தலைவர்கள், 2 தலைவர்களும். அவர் வறுமையா இருந்தவர், இவர் வளமான இருந்தவர். ஆனால் 2 பேருக்கு சிந்தனை கேட்டீங்கன்னா இதுதான். அதுதான் இந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளில் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2 கருத்து மட்டும். இந்த புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் அவரு. ஏன்னா அவர் டச் பண்ணா போகக்கூடாது, என்னவோ பயந்துட்டோன்னு நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்றாரு. தம்பி நீ நினைச்சுக்கோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு காலங்களை கடந்திருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீ சொன்னி ஏதோ கூட்டத்தை சேர்த்து நீ ஏதோ வந்துடலாம், ஆட்சிக்கு வந்துடலாம் மட்டும். எங்களுக்கு மட்டும் ஏன் போட்டி? திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. நீ ஒரு பொருட்டே எங்களுக்கு கிடையாது. நீ விசில் அடிச்சா குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தா இதே கூட நீ ஒரு அம்மா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மகிட்ட இருந்தாங்க. எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அரசியல் பேசலாம், நிறைய பேசலாம். இந்த இருக்கிறவங்கள கொடுத்தாங்க, போயிட்டாங்க. போன முறை நம்மகிட்ட வந்தாங்க, இந்த முறை இந்த கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. மக்கள், இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விஜயகாந்த் அவர்கள் முதல் கூட்டத்தில் 25 லட்சம் பேரை சேர்த்தினாரு. நம்மோடு கூட்டணி வைத்துக் கொண்ட பின்னால் தான் அங்கே 35 சட்டமன்ற உறுப்பினரை பெறுகின்ற 29 சட்டமன்ற உறுப்பினரை பெறுகின்ற இயக்கமாக இருந்தது. நாக்க கடிச்சாரு. கடிச்சது 15 வருஷம் அவருக்கு வாழ்க்கையே அந்த இயக்கத்திற்கே போய்விட்டது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு பக்கம். இந்த டிவிக்கு என்ன நீ பண்ணிடுவ? சினிமாவில் நடிகரும் கூட எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஒரே எம்ஜிஆர் தான் உலகத்தில் போற்றப்படுகின்ற எம்ஜிஆர், ஒரே எம்ஜிஆர் தான். இந்த எம்ஜிஆரை தொண்டனை அசைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா 55, 60, 70 வயசுலாம் இருக்கிறாங்க. நான் கூட கிராமத்துக்கு போறேன், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 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 அம்மா, இது 2 தவிர இல்லை. இன்னைக்கு பசங்க ஏதோ ஒரு இதை தேடி போயிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் இருந்தாரு, அதே மாதிரி பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்திரன் ஆரம்பிச்சாரு. எல்லாம் நடிகர் பூரா என்ன நினைக்கிறான்னு கேட்டா, அந்த ரசிகரை வச்சு கட்சி ஆரம்பிச்சு கட்சியில நீ என்ன தியாகம் செஞ்ச? இந்த விஜய்க்கு நான் கேட்கிறேன் இந்த கூட்டத்தில், ஏன்னா யாருமே பேசல, விஜயை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றீங்க. பயப்படவே தேவையில்லை. அண்ணா திமுக எடப்பாடி தலைமையிலே மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்போம் சொல்றேன்.